नमस्ते, ಇದು ಮಧು ಮುಖರ್ ಹಿಂದಿ ಪಾಠಮಾಲಾ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ 5. ಜಯ ಭಾರತ್ ಜಯ பாரதி. பாரத் பாரதி அப்படின்னா பாரதவாசிகள். வாழ்க பாரதவாசிகள். ஜெய ஜெய பாரத் பாரதி, கோட்டி கோட்டி கண்டோं से बोलो. வாழ்க பாரதவாசிகள், கோடிக்கணக்கான குரல்களில் சொல்லுங்கள். ஜெய பாரத் ஜெய பாரதி, ஜெய ஜெய பாரத் பாரதி. கோடிக்கணக்கான குரல்களில் அல்லது ஒன்று சேர்ந்த குரலில் என்ன சொல்லணும் அப்படின்னா வாழ்க பாரதவாசிகள் அப்படின்னு சொல்லணும். உத்தர் மே கிரிராஜ் சுஷோபித், வடக்கு திசையில இமயமலை அலங்கரிக்கிறது. கிரிராஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இமயமலையை குறிக்குது. தக்ஷின் மே சாகர் ஆலோகித், தெற்கு திசையில கடல்கள் கண்ணுக்கு தெரியாத அழகுகளை வெளிப்படுத்துகிறது. பாரி பாரி ருத்துவே ஆக்கர், விதவிதமான அல்லது திரும்ப திரும்ப வருகின்ற அந்த கிளைமேட்ஸ் எல்லாம் அல்லது சீசன்ஸ் எல்லாமே இன்கோ சதா சம்வார்த்தி, இந்த பாரத தேசத்தை அழகாக ஈக்குவலைஸ்டா அலங்கரிக்குது. ஜெய பாரத் ஜெய பாரதி, ஜெய ஜெய பாரத் பாரதி. இன்கா ஆங்கன் படா சலோனா, இதனுடைய முற்றமானது மிக அழகாக இருக்கிறது. ஹரா பரா இன்கா ஹர் கோணா, இதனுடைய ஒவ்வொரு மூலைகளிலும் நிறைய பசுமைகள் நிறைந்திருக்கிறது. இன்கே கண்கண்மே ஸ்ரீ வைபவ் ஹே வார்த்தி, இதனுடைய ஒவ்வொரு பொருளிலுமே வைபவங்கள் நிறைந்திருக்கின்றன. ஜெய பாரத் ஜெய பாரதி, ஜெய ஜெய பாரத் பாரதி. வாழ்க பாரதவாசிகள். आओ करें, लेट्स डू इट. இப்போ अभ्यास பார்க்கலாம். सुनिए, बोलिए और अपनी मातृभाषा में लिखिए. सुनिए ना கேளுங்க, बोलिए ना சொல்லுங்க, மேலும் தன்னுடைய மாநில மொழியில எழுதுங்க. கண்ட் த்ரோட் குரல். ஜெய விக்டரி வெற்றி. சுஷோபித் அடாண்டு அலங்காரம். உத்தர் நார்த் வடக்கு. தக்ஷின் சவுத் தெற்கு. சாகர் சி கடல். ஆலோகித் இலுமினேட்டட் கண்ணுக்கு தெரியாத அழகு. ருத்துயே சீசன் பருவம். ஆங்கன் கோர்ட்யார்ட் முற்றம். வைபவ் குளோரி வைபவம் அல்லது செல்வம். पर्यायवाची शब्द पढ़िए और समझिए. ஈக்குவல் மீனிங்ஸை படிச்சு புரிஞ்சுக்கோங்க. கண்ட் கலா த்ரோட் குரல். கிரிராஜ் ஹிமாலய இமயமலை. சாகர் சமுத்திர கடல். ருத்து மௌசம் சீசன் அப்படி இல்லைனா பருவம். சதா ஹமேஷா எப்பொழுதும். சலோனா மனோகர் அழகு. கோட்டி கரோட் கோடி. சுஷோபித் शोभायमान அலங்காரம். भारत हिंदुस्तान इंडिया. एक जैसे अर्थ वाले शब्दों को पर्यायवाची या समान अर्थ शब्द कहते हैं. ஈக்குவல் மீனிங் அதாவது ஒரே மொழியில வேறு வேறு அர்த்தங்கள் உடையது. ஒரே வார்த்தைக்கு அதே மொழியில உள்ள மீனிங்ஸை நம்ம पर्यायवाची அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா समानार्थी அப்படின்னு சொல்லுவோம். प्रश्नों के उत्तर दीजिए. भारत के उत्तर में क्या है? பாரதத்தினுடைய வடக்கு திசையில் என்ன இருக்கிறது? பாரத் கே உத்தர் மே கிரிராஜ் है. கிரிராஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இமயமலையை குறிக்குது. பாரதத்தினுடைய வடக்கு திசையில் கிரிராஜ் இருக்கிறது. கவுன் ஆக்கர் பாரத் கோ சம்வார்த்தா है. யார் பாரதத்தை அலங்கரிக்கிறது? ருத்துயே ஆக்கர் பாரத் கோ சம்வார்த்தா है. சீசன்ஸ் அல்லது பருவம் தான் நம்மளோட பாரதத்தை அலங்காரம் செய்கிறது. ஸ்ரீ வைபவ் கஹா விராஜ்தே हैं. இந்த செல்வங்கள் எங்கே அமர்ந்து கொள்கின்றன? ஸ்ரீ வைபவ் கண்மே விராஜ்தே हैं. கண்மே அப்படின்னா ஒவ்வொரு பொருளிலும். வைபவமானது ஒவ்வொரு பொருளிலும் அமர்ந்து கொள்கிறது. அதாவது பாரதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் வைபவம் அமர்ந்து கொள்கிறது. சமஜியே और मिलाइए, புரிஞ்சுக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க. ராஷ்ட்ரிய துவஜ் நேஷனல் ஃபிளாக் தேசிய கொடி. திரங்கா ட்ரை கலர். ராஷ்ட்ரிய பக்ஷி நேஷனல் பேர்ட் தேசிய பறவை மோர் மயில். ராஷ்ட்ரிய புஷ்ப நேஷனல் ஃப்ளவர் தேசிய மலர் லோட்டஸ் கமல்.
राष्ट्रीय पशु नेशनल एनिमल पशु बाघ टाइगर। राष्ट्रीय वृक्ष नेशनल ट्री देशीय मरम बरगद बैनियन। श्रुत लेक அப்படின்னா डिक्टेशन। गिरिराज सुशोभित कोटि ऋतु आलोकित सागर। सुलेख कैलीग्राफी அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான்। பாரத் சபி தேசோं में महान है। பாரதம் எல்லா தேசத்தையும் விட உயர்ந்தது। महान அப்படின்னா உயர்ந்தது। रचनात्मक गतिविधि क्रिएटिविटी அல்லது क्रिएटिव एक्टिविटी। आपको अपने देश में क्या क्या पसंद है लिखिए। உங்களுடைய தேசத்துல உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்। मुझे अपने देश के हिमालय पहाड़ और प्रकृति का दृश्य और वैभव पसंद है। எனக்கு என்னுடைய தேசத்தில் உள்ள இமயமலை மற்றும் இயற்கை காட்சி மற்றும் செல்வங்கள் பிடிக்கும்। வைபவ் அப்படின்னா செல்வங்கள்। இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்। शुक्रिया।